என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம். என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம். எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான். தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். இன்னைக்கு இந்த விஜய், உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல, உங்ககிட்ட நீதி கேட்டும் வந்திருக்கிற. ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா? தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா? எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா? இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்?